ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் ஒரு ஹாப்பியான அப்டேட், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியலங்க. 50% எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனில் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். பட் 100% என்னால் ஒரு ஷூர் கொடுக்க முடியாது. மகாநதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், பட் எதிர்பார்க்கறதுக்கு மாறாத நடக்கும். சம்டைம்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறது நடக்கும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த கார் ட்ராக்கு நைட் ஷூட்டு கண்டிப்பாக உள்ளே இருக்குது விஜய் காவேரி தான், பின்னாடி இருக்கிறது தாத்தா கிடையாது அப்படின்னு நம்ம அப்போவே சொல்லிட்டு டெக்னீஷியன் யாரோ ஒருத்தர் தான் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நிறைய பேர் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தாத்தா பாட்டிலாம் கிடையாதுங்க. பின்னாடி உட்காந்துருக்கிறது டெக்னீஷியன். விஜயும் காவேரியும் காரில் போகிறாங்க. இதுதான் அந்த அங்கே ஆக்சுவலாக எடுத்த ஷூட்டு. ஸோ அது வந்து ஒரு கன்ஃபார்ம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன ஷூட் நம்ம வந்து நிறைய இதை சொல்லியா கடத்திருப்பாங்க, இல்லைனா இங்கே வெளில சாப்பிட போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விதங்கள் வந்து கன்ஃபார்ம் பேசியிருந்தோம். அதில் வந்து ஒருவேளை விஜய் கிட்ட வந்து அவங்க ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணியிருக்காங்களோ, மிட் நைட்டில் காரில் கூட்டி போயிட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த ஒரு கார் ஷூட்டிங் வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வர மாதிரி தான் கார் ஷூட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் கனவுலையும் நினச்சி பார்க்குற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரெக்னன்சி ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதுவுமே ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்குது உண்மையாக எப்போ வந்து காவேரி விஜய் கிட்ட சொல்ல போகிறாங்க, அந்த ஒரு மொமெண்ட், விஜயோட மொமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அவரோட அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், அவரோட ஹாப்பி மொமெண்ட்ஸ், அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது கூட சீக்கிரமே நடக்க போகுதுங்க. அதுவும் இந்த கார் ட்ராவல் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ட்ராவலிங் அந்த கார் ஷூட்டிங் அப்டேட்ஸ் கிடச்சது இல்லையா, அப்போவே வந்து சொன்னாங்க. ஸோ அதாவது ட்ரூத் ரிவேல் இருக்குது, விஜய் வந்து அப்பாவாக போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க காவேரி அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட்ஸ் கிடச்சிது. பட் நான் நம்மளை இவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேற்றுக்கு நமக்கு ஒரு அப்டேட்ஸ் கிடச்சிது. அது மேக்ஸிமம் ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் தான் அது. பட் இதெல்லாம் நம்ம மகாநதியில் நம்ப முடியாது எதையுமே, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்டேட்ஸ் எப்படி கிடச்சது நமக்கு தெரியல. சொன்னாங்க, ஓகே மேபி இருக்கிறது ஹைலி சான்ஸாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதில் ரெண்டுக்கும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. பட் கிடச்சதும் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கார் ட்ராவல் அப்போ ப்ரெக்னன்சி ரிவீல் அந்த ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த நைட் ஷூட்டில் ப்ரெக்னன்சி ரிவீல் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி தான் நினைக்கிறேன், என்னோட கெஸ் படி. அப்படி தான் வந்து அவங்க சொன்னதும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோஸ்ட் அவைட்டட் ப்ரெக்னன்சி ட்ராக் ரிவீல் இருக்கு இல்லையா, அது வந்து வரப்போகுது கூடிய சீக்கிரமே. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தினம் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மேபி விஜய் வந்து மாமா கூட்டிகிட்டு தான் இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டிகிட்டு தான் வருவார் நினைக்கிறேன். கூட்டு வந்தப்பறம் வெளியில் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட வந்து உண்மையை சொல்லுவாங்களோ, அது ஃபாஸ்ட்டாகவே நடந்துடுமோ அந்த ட்ராக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக இப்போ ஃபீல் ஆகுது பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.